நினைத்த காரியங்கள் யாவும் நினைத்ததை விட விரைவாக நடக்க குலதெய்வத்தை இப்படி வழிபட்டாலே போதும். ஒருவருடைய வீட்டு பூஜை அறையில் எந்த தெய்வத்தின் படம் இருக்கிறதோ இல்லையோ, குலதெய்வத்தின் படம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதிலும் மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், குலதெய்வத்தின் படம் தான் இருப்பதிலேயே பெரியதாக இருக்க வேண்டும். பூஜை அறையின் மத்திய பகுதியில் இருக்க வேண்டும். இந்த விஷயத்தை பலரும் பின்பற்றுவது இல்லை. வீட்டில் பெருமாளின் படத்தை பெரியதாகவும் முருகப்பெருமானின் படத்தை பெரியதாகவும் மாட்டி வைத்திருப்பார்கள். ஆனால் குலதெய்வத்தின் படம் மிகவும் சிறிய அளவில் இருக்கும். அப்படி இல்லை என்றால் குலதெய்வ படமே இல்லாமல் இருக்கும். இப்படி இருக்கக்கூடாது. இப்படி குலதெய்வத்தின் படத்தை சிறியதாக வைத்திருந்தால் குலதெய்வத்தின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் நம்மால் பெற முடியாது. ஒரு சிலரின் குலதெய்வத்திற்கு புகைப்படம் இருக்காது, ஏன் உருவமே இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் எந்த இடத்தில் குலதெய்வம் வழிபாடு செய்கிறார்களோ அந்த இடத்தை ஒரு புகைப்படமாக எடுத்து பெரியதாக வீட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டும். அதுமட்டுமல்லாமல் குலதெய்வத்தின் பெயரை கூறியவாறு தனியாக ஒரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். இப்படி ஏற்றி வைத்து விட்ட பிறகு பலரும் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று வேண்டுதலை வைப்பார்கள். அந்த மாதிரி வேண்டுதலை வைக்காமல் உங்களின் பரிபூரண ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்றுதான் நாம் குலதெய்வத்திடம் வேண்ட வேண்டும். குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்து விட்டாலே நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும். மிகவும் எளிமையான இந்த குலதெய்வ வழிபாட்டை அனைவரும் மேற்கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் நன்மைகளை பெறலாம்.